அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நேற்று நம்ம போட்டிருந்த அந்த பாட்காஸ்ட்டுக்கு நல்ல வரவேற்பு. நிறைய பேர் கேட்டுட்டு எனக்கு ஃபோன்லேயும் கூப்பிட்டு பேசினாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய டீட்டெயில்டாக பேசினாங்க, நானே எதிர்பார்க்கல. அநேகமாக நான் இந்த பாட்காஸ்ட்டில் எனக்கான பூனைக்குட்டிகளை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். காலையிலேருந்து தூங்கி எழுந்த நேரத்திலருந்தே ஜெயச்சந்திரன் அவரோட சாங்ஸு, அவரோட வாய்ஸு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர். எனக்கு பிடித்த பாடகர்களில் முதலிடம்னு சொன்னோம்னா அது எஸ்பிபி தான். அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரனோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஏக்கம் இருக்கும். காலையில் அழகாக சிரித்தது அந்த நிலவு அப்படிங்கிற அந்த சாங் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஏன் அப்படின்னு தெரில. சம்டைம்ஸ் we miss people அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி மறுபடியும் அந்த சாங்லேயே நான் சிக்கிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சில நாட்களில் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க ஒரு பாட்டிலேயே சிக்கிட்டு இருப்போம். அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. அந்த பாட்டு ஏதோ ஞாபகங்களை, ஏதேதோ நினைவுகள் எல்லாம் கொண்டு வரும். ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு சில சாங்ஸோட. எனக்கு அது மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. அந்த பாட்டெல்லாம் நமக்கு எதையோ ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த குரல் நம்மளை பயங்கரமாக அழ வச்சுட்டே இருக்கும். நான் ஒரு நாள் எனக்கு ஒரு வேலை போயிடுச்சு ஒரு இடத்துல. நான் பைக்கில் அப்படியே எஃப்எம் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். வந்துட்டுருக்கும்போது துக்ளக்கு, முகமது பின் துக்ளக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். அதில் எம்எஸ்வி அல்லா அல்லா பாடியிருப்பார். அல்லா அல்லான்னு ஒரு சாங் இருக்கும், ரொம்ப ஃபேமஸான சாங்கு. அதை கேட்டுகிட்டே வரேன். எனக்கு அப்படி கண்ணிலேருந்து தண்ணி கொடகொடான்னு கொட்டுது. அதுக்கப்புறம் அந்த சாங் எப்போ கேட்டாலும் எனக்கு அந்த நினைவுகளுக்குள்ளே நான் போயிடுவேன். அந்த நாளுக்குள்ளே போயிடுவேன், அந்த உணர்வுகளுக்குள்ளே போயிடுவேன். அதனால தான் ராஜாவை நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ராஜா அப்படின்னாலே வெறும் சாங்ஸ் கிடையாது. அந்த சாங்ஸ்க்கு பின்னாடி நமக்கு இது மாதிரி ஒரு 100,000 நினைவுகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு சாங்குக்கும் பின்னாடி ஒரு நினைவு கட்டாயம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஜெயச்சந்திரனோட அந்த வாய்ஸ் இந்த மாதிரியான தொடர்ச்சி இல்லாத சிந்தனைகளை இன்னைக்கு காலையிலேயே உருவாக்கி கொடுத்தது. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். நம்ம ஹிண்டன்பெர்க் அப்படின்ற அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம அடிக்கடி இப்போல்லாம் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். அதானி குழுமத்தோட ஆணிவேரையே அசைச்சு பார்த்துட்டு இருந்த ஒரு நிறுவனம். அவங்கள ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக அதானி குழும பங்குகளை வீழ்த்திக்கிட்டே இருந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டெல்லாம் அந்த ஹிண்டன்பெர்க் தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த ஹிண்டன்பெர்க் நிறுவனத்தை நேற்று க்ளோஸ் பண்ணிட்டார். அதோட அந்த ஓனர் நாதன் ஆண்டர்சன் அப்படிங்கிற அந்த ஓனர் க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க இப்போ தான் வளர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப புகழோட உச்சியில் இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க ஒரு நிறுவனத்தை மூடிட்டு கிளம்புறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்காக அவர் கடிதம் எழுதியிருக்காரு. அவருக்கு இந்த ப்ரெஷர் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபேமிலியோட ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் நிறுத்திக்கிறேன். என்னோடய டீமில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு விலகிட்டார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் இதே மாதிரியான ஒரு நிறுவனமாக இருந்தால் அதை இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்து போய் அதை ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக்கியிருப்பாங்க.
அவன் அது பண்ணலை. அவன் பாட்டுக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டான். இந்த கிவ் அப் பண்ணுறது இருக்கு இல்லையா, நம்ம பில்ட் பண்ண ஒன்றை கிவ் அப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சமீபத்தில் ஒரு டெல்லியிலேருந்து ஒரு கப்பலை வந்து சந்தித்தேன். அவங்க வந்து டெல்லியிலேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு 5-6 வயசு பையன். அவங்க வந்து இந்தியா முழுக்க சுற்றுலான்னு சொல்ல முடியாததை, இந்தியா முழுக்க ஒரு பயணம் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேட்டாக போய் அந்த ஸ்டேட்டில் ஒரு மாதம் இல்லை 15 நாள் தங்கி அந்த ஊரோட லைஃப் ஸ்டைலு, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, அதுக்கு அடுத்தது அதே கார்லேயே அடுத்த இடம் போகிறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாரா அது, இப்படி ஒரு பையன் படிப்புலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், பரவாயில்ல நானே அவனுக்கு டீச் பண்ணிவிடுவேன் அப்படின்னாரு. குட்டி பையன், அவனுக்கு அவ்வளோ தெரியுது. அவன் இந்தியா முழுக்க குறுக்கு விட்டால் பார்த்துட்டான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது அப்படின்னு. அப்போது யார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு விசாரித்தப்போ அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு ஈவினிங்கில் நானும் அவரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ அவர் ஒரு கதையை சொன்னார். அவர் டெல்லியில் ஒரு சோலார் பேனல் செய்கிற கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அப்போது நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு, நல்ல சம்பளம், நல்ல லைஃபு, வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு செட்டில்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரே ஒரு சோலார் பேனல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை விட்டுட்டு, அந்த வேலையை விட்டுட்டு இவரே ஒரு சோலார் பேனல்ஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது இவருக்கு அது போர் அடிச்சிருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிட்டார். அதை விற்றுட்டார், ஒரு நல்ல நிறுவனத்துக்கு விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு டெல்லி பக்கத்துலேயே ஒரு நிலத்தை லீஸுக்கு எடுக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சொன்னார். அந்த நிலத்தை அது ஒரு பொட்டல் காடு. அந்த நிலத்தை எடுத்து அந்த இடத்த ஒரு வனமாக மாற்றுறாரு. இவங்க ஃபேமிலியாக உட்காந்து அங்கேயே ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அவங்க ஒரு சின்ன இந்த இயற்கை வாழ்வியல் வீடு மாதிரி ஒரு வீடை கட்டிட்டு அந்த வீட்லேயே அவங்க இருந்துட்டு அங்கே ஒரு வனத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. க்ரியேட் பண்ணி ஒரு இயற்கையான ஒரு லைஃப் வாழணும் அப்படி முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அந்த வனம் அவங்களுக்கு அந்த வனம் அவங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறுது. நிறைய ஃபாரின்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த இடத்த பற்றி ரொம்ப பெருமையாக ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வருது. எல்லோரும் ரொம்ப அந்த இடம் எப்போ ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக மாறிடுது. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் அந்த வனத்தில் எல்லாருக்கும் இயற்கை விவசாயம் சொல்லித்தராரு. வரவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை முறை சொல்லித்தராரு. இந்தியன் ஸ்டைல் ஆஃப் லைஃபு, இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கானிக் குக்கிங்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே கற்றுக் கொடுக்குறாரு. நிறைய பேர் அங்கே வராங்க, அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மல்டி கல்ச்சரல் லைஃப் ஸ்டைல் உருவாகுது. இது எல்லாமே போக போக ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப்பாக மாறிடுது அவருக்கு. இப்படியே ஒரு 5-6 இயர்ஸ் போயிடுச்சு அவருக்கு. போனதுக்கு பிறகு அவருக்கு ஒன்று தோணியிருக்கு, இந்த இடம் அப்போ அந்த இடத்தையும் அவர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஓரளவுக்கு பணம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் அந்த விவசாயம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு. அதுலேருந்து அவருக்கு வருமானம் வருது, நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கேயே செட்டில் ஆகிடலாம், இந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு போகும்போது அவருக்கு தோணுது, அப்படி பண்ணுறது சரியாக வராது, அதனால் நான் இந்த இடத்த விற்றுற போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவர் ஒய்ஃபும் அதுக்கு கரெக்டாக நம்ம பண்ணிடலாம். அப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதை விற்றுட்டு அது வர்ற காசில் நம்ம இந்தியா பூரா ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த வனத்தை அந்த வனத்தில் வெறும் மரங்கள் செடிகள் மட்டும் இல்லை, அங்கே பறவைகள், சின்ன சின்ன டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே வச்சுருந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் விற்றுட்டார். விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஒரு பெரிய கார் வாங்குகிறாங்க. பெரிய கார்னால் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கார். எனக்கு இந்த கார்கள் பற்றின பெரிய நாலேஜ் இல்லாததுனால எனக்கு அதோட
பிராண்டு தெரியல. அப்போது அந்த ஒரு பெரிய கார் வாங்கிட்டு அதுலேயே இந்தியாவை சுற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சுற்ற ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், என்ன சார் இது, ரொம்ப நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தானே, நல்லா பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, எதுக்காக அதை விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நம்ம வந்து ஒன்று மேலே ரொம்ப ஒன்றை உருவாக்கிட்டோன்னா அட்டாச் ஆகிடுவோம், அதை சுமந்துட்டே அலைய ஆரம்பிப்போம், அதுக்காக நம்மளை மாற்றிக்க ஆரம்பிப்போம், நம்ம எதுக்கு தொடங்கணும் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஒன்றை கிவ் அப் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீ புதுசாக ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எனக்கு வந்து அந்த வனமும் அங்கே இருக்கிற சூழலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ஏதோ ஒரு வகையில் அதோட ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அதை காப்பாற்றணும், அதை இன்னும் வளர்க்கணும், அதுக்கு அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் மீயாக மாற ஆரம்பிக்குது. அப்படி இல்லை, அது அந்த சுமையை நான் சுமந்துகிட்டே இருந்தேன்னா நான் அங்கேயே தேங்கிடுவேன். எனக்கு அங்கேயே தேங்கணும்னு விருப்பம் இல்லை. நான் அடுத்தடுத்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த கிவ் அப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. பொதுவாக நமக்கு வந்து எதையுமே நெவர் கிவ் அப்னு தான் சொல்லி பழக்கியிருக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து கிவ் அப் பண்ணு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து தன்னோட லைஃப் லாங் நான் வந்து எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தோட ஸ்டிக் ஆகிட்டோன்னா நம்ம அந்த விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக நிறைய பண்ண ஆரம்பித்து எதுக்காக ஆரம்பித்தோன்னே நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அது எனக்கு உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. எதுக்காக ஆரம்பித்தோன்னே நம்ம பல நேரங்களில் மறந்துடுறோம். சமீபத்தில் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் தான் சொன்னேன், நான் வந்து ரைட்டிங்கை ஒரு தொழிலாக மாற்றிருக்கக்கூடாதோ அப்படின்னு இப்போலாம் எனக்கு தோணுது. எனக்கு ரைட்டிங்கை தொழிலாக மாற்றினதுக்கப்புறம் தொழிலுக்காக எழுதுறதா மாறிடுச்சு. அது அதோட ஃபன்னு போயிடுச்சு. நான் எதுக்காக எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த ஃபன்னுக்காக தான் எழுத ஆரம்பித்தேன். அது எழுதும்போது உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு உற்சாகம் வரும், நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு கதையை, ஒரு பாத்திரத்தை, ஒரு காமெடி எழுதுறது கூட நம்ம ஒன்று எழுதும்போதே இதை படித்து சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே எழுதுவேன். அது யாராவது படித்து சிரிச்சிட்டாங்கன்னா பயங்கர உற்சாகமாக இருக்கும். அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது பிழைப்பாக மாதிரி நம்ம வந்து பணத்துக்காக எழுதுறது, இல்லை ஆடியன்ஸ் எல்லாம் இதாகணும், இல்லை பத்திரிகைகளுக்காக எழுதுறது, இல்லை சினிமாவுக்கு எழுதுறதுன்னு அது ஒரு பணம் சார்ந்த இல்லை நோக்கம் வேறு ஒரு நோக்கத்துக்காக எழுதுறதா மாறும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபன் வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்படின்னு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஸோ அதனால நான் அந்த ஃபன்னுக்காக சில விஷயங்களை எழுதிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். அப்போது இவர் சொன்ன அந்த விஷயம் எனக்கு தோணுச்சு, கரெக்டு. ஆமாம், நம்ம வந்து சில நேரம் வந்து கிவ் அப் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அதை பில்ட் பண்ணியிருப்போம். ஒரு இமேஜாக இருக்கலாம், இப்போ என்னை பற்றினா ஒரு இமேஜாக இருக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு ஃபிலாசபர் அப்படின்னு ஒரு இமேஜ் எனக்கு இருக்குன்னா நான் சாகிற வரைக்கும் அந்த இமேஜையே பிடிச்சி கட்டி தொங்கிட்டு இருப்பேன். அதை பிரேக் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உருவாக்கியிருக்கேன், அதை எப்படி நான் பிரேக் பண்ணுறது? அதே மாதிரி தான் சில ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் போக போக அது வந்து நாசமாக போயிருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப்பை இருந்தாலும் அதை கட்டி காப்பாற்றணும். என்ன இருந்தாலும் இத்தனை வருஷம் பண்ணிட்டோம், இது எப்படி கிவ் அப் பண்ணுறது? அது மாதிரி தான் ஒரு கட்சியாக இருக்கலாம், ஒரு இயக்கமாக இருக்கலாம். எதுக்காக தொடங்கணும் அப்படிங்கிறதே ஒரு கட்டத்தில் நம்ம மறந்து நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு விஷயத்தை தொடங்கியிருப்போம். கடைசியில் அந்த விஷயத்தோட தேவைக்காக நம்மளுடைய அந்த தேவைகள் எல்லாத்தையும் மறந்து அதுக்கு முழுசாக நம்மளை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இது ஒரு பெரிய லெசன் எனக்கு. ஹிண்டன்பெர்க் மேட்டர்லேயும் இந்த ஹிண்டன்பெர்க் வந்து அவருக்கும் அது தோணியிருக்கலாம் மேபி. என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஹிண்டன்பெர்க்கை காப்பாற்றுறதுக்காக அவர் செயல்பட ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஹிண்டன்பெர்க் மாதிரி ஒரு ரிசர்ச் கம்பெனி ஆரம்பிக்கிறாப்புல அதோட நோக்கம் வந்து மக்களுக்கு வந்து உண்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவர் தொடங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும், புதிய ஆட்கள் தேவைப்படுவாங்க, ஃபெசிலிட்டிஸ் வேணும், அதுக்கு பணம் தேவைப்படும். அப்போ பணத்துக்காக கொஞ்சம் நம்ம வளைஞ்சு கொடுக்கலாம், கொஞ்சம் ரிசர்ச்சை வந்து ஹோல்ட் பண்ணலாம்,
கொஞ்சம் இது அடிக்கலாம் அப்படின்லாம் நமக்கு தோண ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஹிண்டன்பர்க் எதுக்காக தொடங்கப்பட்டதோ அதெல்லாம் போய் கடைசியாக அது வந்து ஒரு புரோக்கர் கம்பெனியாக மாறிடும். நம்ம கண் எதிர்க்கவே நிறைய இந்த மாதிரி விசில் ப்ளோயர்ஸ் வந்து புரோக்கர்களாக மாறின கதைகளை நம்ம வந்து நிறைய பார்க்குறோம், கண் எதிர்க்கவே பார்க்குறோம். ஏன்னா அவங்கெல்லாம் புரட்சியாளர்களாக நம்ம நினச்சி கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களாம் புரோக்கர்கள் மாறிடுறாங்க. ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ கிவ் அப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாகவும் இருக்குது சில நேரங்களில். ஏன்னா அதுதான் நமக்கு புதிய டெரிட்டரிகளை வந்து காட்டும். அது வந்து எப்படின்னா, லைக் நம்ம வந்து ஒரு விழுதை வந்து பற்றி கொண்டு இருக்கோன்னா அதை பிடிச்சிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே நகர முடியாது. சம்டைம்ஸ் அதை கைவிட்டோம்னா நமக்கு புது உலகங்கள் வந்து திறக்க வாய்ப்பு இருக்குது. நேற்றே வந்து லென்த்து பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப லென்த்தியாக இருந்தது, போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இன்றைக்கும் எவ்வளோ நேரம் பேசினேன்னு கூட நான் பார்க்காம கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிவ் அப் பண்ணுறது அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் கிவ் அப் பண்ணுறது ஈஸி இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே அது அந்த நமக்கு கட்டி எழுப்பின அந்த விஷயத்தின் வழியாக தான் நமக்கு கிடச்சிருக்கோம். நம்ம ஒரே ஒரு ஊர்லேயே தங்கியிருப்போம். அந்த ஊரில் தான் நம்மளுடைய சாம்ராஜ்யம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அதனாலேயே அந்த ஊரை காலி பண்ணி போக மாட்டோம். ஒரே ஒரு இமேஜில் தான் நம்ம இது இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அந்த இமேஜை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். ஒரு கம்பெனிலேயே நம்ம உட்காந்து அந்த கம்பெனியவே நம்ம தான் கட்டி எழுப்பின மாதிரி நினச்சிட்ருப்போம். இந்த கம்பெனியில் நான் இல்லைன்னா ஒரு அனுபவம் அசையாது, நான் தான் இந்த கம்பெனியோட முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம இல்லைனாலும் அந்த கம்பெனி இயங்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மை வந்து நமக்கு தெரியணும். அப்போது அங்கே ஒரு கம்பெனியை கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் நம்ம அதுக்கு தயாராக இருக்க மாட்டோம். இந்த கிவ் அப் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸி இல்லை தான். ஆனால் எல்லாருமே கொஞ்சம் முயற்சி பண்ணால் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு நான் இந்த ரஜினி மாதிரியே இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க தெரியுங்களா. ரஜினி மாதிரியே நடிப்பாங்க, கமல் மாதிரியே நடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே இப்போ கமல் நாராயணன் ஒருத்தர் இருப்பாருன்னா அவர் கமல் மாதிரியே இருப்பார். மேடையிலெல்லாம் போய் கமல் மாதிரியே டான்ஸ் ஆடுவார். ரியல் லைஃப்பில் கூட கமல் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த இமேஜில் போய் சிக்கிடுவார். அவர் எல்லோரும் கமல் மாதிரி இருக்காருன்னு தான் எல்லாம் பாராட்டிகிட்டே இருப்பாங்க. இப்படியே அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த இமேஜை சுமந்துக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். என்றைக்குமே தன்னுடைய ஒரிஜினாலிட்டி இல்லை, தனக்கு வரக்கூடிய மற்ற விஷயங்கள், அவர் ஒரு நல்ல நடிகராக இருக்கலாம், ஒரு நல்ல பாடகராக இருந்திருக்கலாம், ஒரு ஓவியராக இருக்கலாம், அந்த இமேஜுக்கெல்லாம் போகாமல் தன்னை வந்து மறுபடியும் அந்த அவர் கட்டி உருவாக்கின அந்த கமல் அப்படிங்கிற அந்த கமல் நாராயணன்ற ஒரு இமேஜுக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரியான லுக் லைக்ஸ் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வேறு யாராவோ வாழ்ந்து அப்படியே செத்து போவாங்க. அப்படி இல்லாமல் அந்த இமேஜை பிரேக் பண்ணி வேறு ஒன்றை பில்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு மனுஷபுத்திரன் வந்து நல்ல உதாரணம். அவர் ஒரு நல்ல கவிஞர்னால் இப்படி தான் இருக்கணும், இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து நம்ம ஊரில் இருக்குது. அதனால நம்ம ஊர் கவிஞர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இதை தான் செய்வாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒரு கவிஞன் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அவன் வந்து ஒரு டிவி டிபேட்டில் போய் அரசியல் பேசலாம், அவன் வந்து ஒரு படத்துக்கு வந்து பாட்டு எழுதலாம், இல்லை ஒரு சினிமாவுக்கு திரைக்கதை எழுத முடியும், அவன் வந்து ஃபேஸ்புக் மாதிரி இடத்துல ஒரு ரீல்ஸ் பண்ண முடியும். அவனுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. கவிஞன்றது அந்த இமேஜை அவர் பிரேக் பண்ணி அவர் தனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கரியரே அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா நார்மலாக நம்ம ஊர் இலக்கியவாதிகள், அறிவுஜீவிகள் யாருமே அந்த தங்களுடைய இமேஜை வந்து பிரேக் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் மனுஷபுத்திரன் வந்து நிறைய முறை அவர் தன்னோட இமேஜை பிரேக் பண்ணி அதை இன்னும் பெட்டராக்கியிருக்காரு. அதுக்கு பிரேக் பண்ணது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். இல்லை நான் வந்து வேறு மாதிரி அப்படின்னு அவர்
எப்போதுமே உடச்சி மேலே வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதனாக நான் பார்க்குறேன். ஹிண்டன்பெர்க்கோட அந்த நாதன் ஆண்டர்சன் வந்து நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் பிரேக் தான் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேபி இதை விட இன்னும் பெட்டரான ஒரு விஷயத்தை செய்ய போகலாம். அது வந்து பெட்டரான விஷயம்னா, இப்போ நம்ம எப்போவுமே பெட்டரான விஷயம் அப்படின்னு நினச்சோம்னா, அவர் வந்து இப்போ ஒரு ரிசர்ச் கம்பெனி வச்சுருந்தார், இதை விட பெட்டரான இன்னொரு ரிசர்ச் கம்பெனியோ இல்லை இதை விட இன்னும் ஒரு மீடியாவோ ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு இல்லை. அவர் தன் குடும்பத்தோட தன் குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறத கூட தேர்ந்தெடுக்கலாம். அது அவருக்கு இன்னும் பெட்டரான ஒரு விஷயமாக அவருக்கு தோணலாம். ஸோ இந்த இமேஜ் ட்ராப்புக்குள்ளே நம்ம யாரும் சிக்கக்கூடாது. நாம் பில்ட் பண்ணது தான் அப்படிங்கிறதுனாலேயே அதை சுமந்துட்டு அலையணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அதை வந்து ஒரு முதுகில் ஒரு சுமை மாதிரி அதை சுமந்துகிட்டே சுற்றணும்னு அவசியம் இல்லை. அதை இறக்கி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சும்மா திங்க் பண்ணி பாருங்கள், இதை பண்ணியே ஆகணும். நான் இன்றைக்கே வந்து நீங்கள் எல்லா இமேஜை உங்கள் நீங்கள் கட்டி எழுப்பினதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லலை. எஸ், ஒரு தாட்டை சும்மா யோசிச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். இன்றைக்கி வந்து நம்ம எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்துட்டோம். டெல்லி, ஹிண்டன்பெர்க், இளையராஜா, ஜெயச்சந்திரன்னு நிறைய விஷயம் பேசினோம். தினமும் உங்களோட இந்த மாதிரி நிறைய பேசணுன்னு விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நான் ஓப்பனாக இருக்கேன். மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.